இன்றைக்கி மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு இதை ஒரு மிளகா, கொஞ்சம் இஞ்சி, ஒரு துண்டு பெருங்காயம், சீரகம், பச்சை மிளகா, கொஞ்சம் காமுடி தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மிளகா, தேங்காய், சீரகம், பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சதையெல்லாம் இதில் போட்டு கலக்கிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு இந்த மோர் குழம்பு இதுக்கு உப்பு சேர்த்திட்டு அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே பக்கம் வடச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் இந்த கடலைப்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு பாதி பாதி எடுத்து வரமிளகா, பெருங்காயம், உப்பு போட்டு லைட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன், ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வணக்கிட்டு மோர் குழம்போட பருப்பு உருண்டை சேர்த்திடலாம். இப்போ இந்த ஒவ்வொரு உருண்டையும் இதை கொஞ்சம் வெங்காயம் போட்டு வணக்கியிருக்கேன். சுவையான பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.